Divide versus separate. Divide அப்படின்னு சொன்னா பகுதிகளாக பிரித்தல். பெரும்பாலும் சம பகுதிகளாக அல்லது விதிக்கு அமைவாக பிரித்தல். To split something into parts, often evenly or according to a rule. Separate பொருட்களை பிரித்தல். இங்க பொருட்கள் எண்டைக்குள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற, அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் போத். பிரித்தல் அல்லது விலக்கி வைத்தல், தனிப்படுத்தி வைத்தல். To move things apart or keep them apart. Divide பிரி, பகிர்ந்தளி அல்லது பிரிக்க என்றவாறும். Separate தனிப்படுத்து அல்லது பிரித்து வை என்றவாறும் சுருக்கமாக கூறப்படலாம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நாம் குழந்தைகளுக்கு இடையில் சாக்லேட்டை பகிர்ந்தளித்தோம். We divided the chocolate among the kids. அந்த நதி கிராமத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. The river divides the village into two parts. வேலைகளை சமமாக பிரி. Divide the tasks equally. புத்தகங்களை இரண்டு குவியல்களாக பிரித்து வை. Please separate the books into two piles. வாதத்திற்கு பிறகு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். They were separated after the argument. முட்டையின் வெள்ளையையும் மஞ்சளையும் தனித்தனியாக பிரி. Separate the egg whites from the yolks. இப்போ உங்களுக்கான வினாக்கள். போலீசார் கூட்டத்தை தனித்தனியாக பிரிக்க வேண்டி இருந்தது. The police had to blank the crowd. நாம் பணத்தை சமமாக பிரிக்கணும். We need to blank the money equally. தூய ஆடைகளை அழுக்கானவையிலிருந்து பிரித்து வை. Please blank the clean clothes from the dirty ones. ஆசிரியர் மாணவர்களை குழுக்களாக பிரிய சொன்னார். The teacher asked the students to blank into groups. Please comment your answers. Subscribe for more videos.